ஹாய் காய்ஸ், வெல்கம் டு கண்ணன் யோகா சமையல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். இந்த வீடியோ வந்து பொங்கல் கழிச்சு தான் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ எல்லாருக்கும் ரிலேட்டட் ஹாப்பி பொங்கல். ஸோ தைப்பொங்கல் அன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி பூம்பு மாடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருந்துச்சு. ஸோ அவர் சூப்பராக வந்து எல்லாரையும் வாழ்த்திட்டு போனார். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து லேட்டராக நாங்கள் வந்து சாமியெலாம் கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். வீட்டில் எல்லாமே செஞ்சாச்சு. பொங்கல், அப்புறம் வந்து வடை, சாம்பார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொரியல் எல்லாமே செஞ்சு, ஸோ எங்கள் தாத்தா, எங்கள் பாட்டி, அப்புறம் எங்கள் அம்மா, நாங்கள் எல்லாரும் தான் வந்து சாமி கும்பிட்டோம். சூப்பராக சாமிலாம் கும்பிட்டாச்சு. தேங்காய்லாம் உடைச்சு. ஸோ இது வந்து வெளியே கும்பிட்டாங்க. உங்கள் வீட்டில் எப்படி வந்து சாமியெல்லாம் கும்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வெளியே சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா வந்து உள்ளே வந்து இந்த மாதிரி படையெல்லாம் போட்டு சூப்பராக வந்து சாமி கும்பிட்டோம். இங்கேயும் இதே மாதிரி கரும்பு அண்ட் வெளியே பண்ண எல்லாமே வந்து உள்ளேயும் வந்து பண்ணாங்க. அதே மாதிரி வெளியே வந்து பண்ண மாதிரி கற்பூரம்லாம் காமிச்சு சூப்பராக வந்து உள்ள சாமி கும்பிட்டாச்சு. அண்ட் உங்களுக்கு இந்த பொங்கல் எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. சாமியெல்லாம் வந்து உள்ளேயும் கும்பிட்டாச்சு, வெளியுமே கும்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து காக்காக்கு வந்து சாப்பாடு எங்கள் பாட்டி வந்து வச்சாங்க. அதுக்கப்புறமா தான் நாங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து உட்காந்தோம். நாங்கள் எல்லாரும் ஃபேமிலியாக வந்து சாப்பிட்டோம். ஆனால் எங்கள் தாத்தா எப்பயுமே வந்து சாமிக்கு படைச்ச சாப்பாடை வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு உருண்டை பிடிச்சி கொடுப்பாரு. அதே மாதிரி இந்த வாட்டியும் கொடுத்துருந்தாரு. நாங்கள் எல்லாரும் வந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து இலையில சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்டோம். அண்ட் சூப்பராக இருந்துச்சு. சாம்பார், வடை, பாயசம், கூட்டு, பொரியல் சாப்பிட்றதுக்கு. 5 hours later. நெக்ஸ்ட்டு நாங்கள் எல்லாருமே வந்து பேட் செஞ்சுரிக்கு போகலான்னு சொல்லிட்டு வேடந்தாங்கல் பேட் செஞ்சுரிக்கு வந்து கிளம்பிட்டோம். அண்ட் வேடந்தாங்கல் தான் வந்து எங்களோட நேட்டிவ் பிளேஸ். ஸோ குட்டீஸ் எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு சூப்பராக வந்து கிளம்பிட்டோம். போகும்போதே வந்து சூப்பராக இருந்துச்சு. ஒரே க்ரீனரியாக அண்ட் சிட்டியில் வந்து ஒரே டிராஃபிக்காக ஒரே பொல்யூஷனாக இருக்கும். அங்கே போகிறச்ச சூப்பராக இருந்துச்சு. ஆனால் எங்கள் தம்பிங்க அப்புறம் நாங்கள் எல்லாருமே அத்தை பொண்ணுன்னு சொல்லிட்டு எல்லாருமே போயிருந்தோம். அங்கே போகிறப்ப வந்து குரங்கு வந்து நிறைய இருந்துச்சு போகும்போதே. இங்கெல்லாம் சென்னையில் வந்து குரங்கெல்லாம் வந்து பார்க்க முடியாது. அங்கே போனதுக்கப்புறம் ஒரே எக்ஸைட்மெண்ட் ஆகிடுச்சு எங்களுக்கு. கொஞ்ச நேரம் அந்த குரங்கு என்ன பண்ணுது சொல்லி வீடியோலாம் கவர் பண்ணிகிட்டு இருந்தோம். அது கடைக்கு கடை தாவிட்டே இருந்துச்சு அந்த குரங்கு. நாங்கள் பேட் செஞ்சுரிக்குள்ளே ரீச் ஆகிட்டோம். அங்கே நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ பொங்கல் ஹாலிடேன்றதுனால ரொம்ப கூட்டமாகவும் இருந்துச்சு. அங்கே போனோன்னே அந்த சில்லுன்னு காற்று, அந்த பேர்ட்ஸோட சவுண்ட்ஸு எல்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு. அண்ட் வெளி ஸ்டேட்லேருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. எங்களுக்கு வந்து ஃப்ரீ தான், பிகாஸ் ஏன்னா நாங்கள் அந்த ஊருன்றதுனால ஸோ நாங்கள் ஃப்ரீயாக தான் போயிருந்தோம். நீங்கள் வெளியேருந்து வரீங்கன்னா வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்களும் ஒரு டைம் வந்து இந்த பிளேஸை விசிட் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். அண்ட் நாங்கள் வந்து மேலே போய் பேர்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம், கொஞ்சம் நல்லா கிளியராக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மேலே வந்து போயிட்டோம். அந்த டவர் மாதிரி இருக்கும்ல, நாங்கள் போய் பார்க்கலாம், ரொம்ப கிளியராக இருக்கும்னு சொல்லிட்டு போனோம். மேலே போனோன்னையும் என் தம்பிலாம் வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டாங்க. அண்ட் மேலே டவர் கிட்ட கூப்பிட்டு போனீங்கன்னா அண்ட் சின்ன பசங்கள்லாம் வந்து கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க. ஸோ எங்கள் தம்பிங்க எல்லாரையும் வந்து நான் கையெல்லாம் பிடிச்சிக்கிட்டேன்.
நாங்கள் சேர்ந்து கையெல்லாம் பிடிச்சி எட்டிலாம் பார்க்கக்கூடாது, இங்கேருந்து லைட்டாக பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அட்டகாசம் பண்ணிகிட்டே இருந்தானுங்க. ஸோ அவனுங்கெல்லாம் வந்து பிடிச்சி வச்சிட்டு இருந்தேன். நான் இங்கேருந்து பார்க்கும்போது வியூ சூப்பராக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் பார்த்துட்டு நாங்கள் அப்படியே வந்து கீழே இறங்கிட்டோம். அப்புறம் அங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்தோம். அங்கே போனதையும் அங்கேயே இருக்கணும் போல் இருந்துச்சு. பட் தம்பிங்க ரொம்ப அட்டகாசம் பண்ணதுனால நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டோம். நிறைய வியூ பாயிண்ட் இருந்துச்சு அங்கே. உங்களுக்கு நேச்சர் இந்த மாதிரினா பார்க்க பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த இடத்த விசிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அங்கே நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அங்கே ஈவினிங் சன்செட்டும் சூப்பராக வந்துச்சு. ஸோ அங்கே இருக்க பேர்ட்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்துட்டு நாங்கள் அப்படியே வந்து கிளம்பிட்டோம். அண்ட் நானே தம்பிங்களாம் வந்து நிறைய வாங்கி சாப்பிட்டோம் வெளியே ஷாப்பில். உள்ளே வந்து அலோட் கிடையாது, பட் வெளியே வந்து நிறைய ஷாப்ஸ்லாம் இருக்கும், நீங்கள் அங்கே வாங்கி சாப்பிட்லாம். நாங்கள் மாங்காய், பஜ்ஜி, இளநீலாம் வந்து வாங்கி சாப்பிட்டோம். எங்கள் தம்பிங்களுக்கு ஜூஸு, இளநீ எல்லாமே வாங்கி கொடுத்தோம். இளநீ வெட்டி குடிச்சோடனே ஸ்டாப் போட்டு வேகமாக 2 பேரும் குடிச்சிட்டானுங்க. நீங்கள் வந்தீங்கன்னா வந்து டெலஸ்கோப்பெல்லாம் வந்து வாங்கி பார்க்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நாங்கள் அப்படியே வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அங்கே வர வழியில் வந்து நிறைய இந்த மாதிரி நேச்சரான பிளேஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாமும் பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் பஜ்ஜிலாம் வாங்கி சூப்பராக சாப்பிட்டோம். ஏன் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம், அதையும் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் ரொம்ப ஜாலியாகவும் இருந்துச்சு. அண்ட் சூப்பராக வந்து நாங்கள் என்ஜாய் பண்ணோம் இன்னைக்கு. அண்ட் நாங்கள் நிறைய கிஃப்ட்ஸ்லாம் வந்து வாங்கினோம். அங்கே நிறைய டாய்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கியிருந்தோம். அண்ட் நாங்கள் கிளம்பும் போது ரொம்ப இருட் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நானே என் தம்பி அத்தை போனோன்னு சொல்லிட்டு அப்படியே லைனாக கைப்பிடிச்சி சூப்பராக நடந்து போயிட்டோம். அண்ட் இந்த மாதிரி மோர் யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.